Hi, hello students. நம்ம 10th CBSE Maths ஓட chapter 3 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Pair of linear equation in two variables அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம். டூ வேரியபிள்ஸ்னு சொல்லிட்டாங்க. டூ வேரியபிள்ஸ்னாலே லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். எது லீனியர் ஈக்குவேஷன்னா ax plus by equal to some c. இது 2 வேரியபிள்னால இந்த x y ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த பார்ட்டை வச்சு 2 வேரியபிள்னால 2 ஆர் மோர் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்போம். அதில் சப்போஸ் இப்போ இது ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு ஈக்குவேஷன், இதில் என்ன சொல்ல வராங்கன்னா a1x plus b1y plus c equal to 0 and a2x plus b2c1 இது வந்து b2y plus c2 equal to 0. இதில் இந்த கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு, எக்ஸோட கோஎஃபிஷியன் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. இதோட ரேஷியோஸை கம்பேர் பண்ணி அதோட ஐடியாவை சொல்கிறாங்க. இது எப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குன்னா எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் அப்படின்னா இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இந்த இது பார்த்தீங்கன்னா மீட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மீட் ஆகிற பாயிண்ட்டை தான் சொல்யூஷன்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன்ஸ். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா இந்த ஈக்குவேஷனில் இதுக்கு மேலே இன்னொரு ஈக்குவேஷன் அந்த இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. அது அதே ஈக்குவேஷன் தான் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக. அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனுக்கு வந்துட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து டச் ஆகும்னா இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே டச் ஆகும். அதனால தான் இன்ஃபைனைட்லி மெனி. ஏன்னா இங்கே வந்து ரியல் லைனில் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது. அதனால் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். இது இன்டர்செக்டிங், அதாவது இன்டர்செக்ட் ஆகுனா இன்டர்செக்ட் ஆகுது. இது வந்து கன்சிஸ்டன்ட் லைன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லைன் கன்சிஸ்ட் ஆகும் அப்படின்றது தான் மீனிங். நெக்ஸ்ட்டு நோ சொல்யூஷன்ஸ். இது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் மீட்டப் ஆகாத ஒரு ஈக்குவேஷனை நோ சொல்யூஷன் சொல்லுவோம். அதுக்கு கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸு ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸில் எந்த சைடுமே நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது இன்டர்செக்ட் ஆகும், எக்ஸாக்டாக ஒன்று கிடைக்கும். இல்லை எல்லாமே ஈக்குவல், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன், ஒய்யோட கோஎஃபிஷியன், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா இங்கே டிவைட் பண்ணியிருக்காங்க, இதோட எல்லாத்தோட வேல்யூ சேமாக இருக்குன்னா அது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், கன்சிஸ்டன்ட் லைனாக இருக்கும். ஒருவேளை சப்போஸ் எனக்கு இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது ஆனால் இது ஈக்குவலாக இல்லைன்னா நோ சொல்யூஷன், பேரலல் லைனாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் பேரலல் லைன்ஸ், இதுவும் பேரலாக இருக்கும். இந்த லைனும் பேரலாக இருக்கும். ஈக்குவல் கிடையாது, பேரலாக இருக்கும். அதுக்கு மேலே வராது, எங்கேயோ ரேண்டமாக ஒரு இடத்துல இருக்கும், நோ சொல்யூஷனாக இருக்கும், எந்த இடத்துலையும் மீட் ஆகாது. இதை வச்சு நம்ம எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அண்ட் கம்பேரிங் த ரேஷியோ A1 இந்த இதெல்லாம் இருக்குது. ஃபைண்ட் அவுட் வெதர் த லைன்ஸ் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் பேரலல் ஆர் கோயின்சைட். ஸோ இல்லை இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட், இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 5/7 which is equal to -4/6. பட் ஆக்சுவலாக இது நாட் ஈக்குவல், பார்த்தாலே தெரியுது. இது ரெண்டுமே ஒரு ப்ரைம் நம்பர்ஸ், பட் இது டிவைட் பண்ணிங்கன்னா 2, இது வந்து 3. 2/3 ஈக்குவல் டு இந்த வேல்யூ வருமா, இன்னொன்று நெகட்டிவாக வேறு இருக்குது. ஸோ இது ஈக்குவலே கிடையாது. ஈக்குவலாக இல்லைன்னா என்ன மீனிங், இதுக்கு இன்டர்செக்டட் ஒன் பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த இது எடுத்துப்போம். 9/18 இது இதோட சொல்யூஷன்னா 1 times 2 times. நெக்ஸ்ட்டு 3/6 1 time, இது 2 time, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 12/24, ஸோ இது 1 time, இது 2 time. எல்லாத்தோட சொல்யூஷனும் 1/2 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்னது, கோஇன்சிடென்ட். அதாவது கோஇன்சிட் ஆகும், ஆனால் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்துட்டு 6/2, இது வந்து கேன்சல் பண்ணால் 1 time, இது 3 time. நெக்ஸ்ட்டு -3/-1, மைனஸ் கேன்சல் ஆகி 3 தான் வருது. நெக்ஸ்ட்டு ஒன் வந்து 10/9 வருது. 10/9 கேன்சல் பண்ண முடியாது. 3 ஈக்குவல் டு 10/9 ஆனால் கண்டிப்பாக கிடையாது.
அப்போ இது வந்து என்னது? parallel parallel solutions. That's it. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்ப்போம்.